சாப்பிட்றேன்னு சொல்லு. வணக்கம் என் தங்கமான தங்க சுரங்க மக்களே. நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பாயா கடை. ஞாயிற்றுக்கிழமையில் இங்கே வந்தீங்கன்னா நம்ம ஆயா சேர்ந்த பாயா மாதிரி அதே டேஸ்ட்டில் அதே மசாலையில் ரொம்ப அருமையாக பாயா, தோசை, இட்லி எல்லாம் செய்கிறாங்க. அதை பற்றி நம்ம அந்த ஹோட்டலுக்காரர்கிட்டே கேட்கலாம், வாங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து சாப்பிட்ட இடம் இதுதான். பழைய காலத்து மசாலா போட்டு பாயா செய்கிறாங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. ஹோட்டலுக்காரே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீக் டேஸில் என்னென்ன போடுறீங்க? மண்டே தோசை, இட்லி, பூரி. அதுக்கு சைட் டிஷ் சட்னி, சாம்பார், பல்யா, இந்த சிக்கன் குழம்பு, போட்டி குழம்பு, மசாலா. அதான் மண்டே போடுறீங்களா, டியூஸ்டே போடுறீங்களா? எந்த நாள்னாலும் போடுறோம். வீக் டேஸ்ல எல்லாம் போடுறீங்க. ஞாயிற்றுக்கிழமை என்ன போடுறீங்க? ஞாயிற்றுக்கிழமைல கால் குழம்பு, பாயா போடுறோம், இட்லி, தோசை போடுறோம். டைமிங் எப்படிங்க மேடம்? 7:30 to 8 o'clock. 7:30 to 8 o'clock ஸ்டார்ட் ஆயிடும். வந்தா எல்லாருக்கும் கிடைக்குமா? ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் காலி ஆயிடுதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால நான் ஜனங்களுக்கு என்ன சொல்லிக்கிறதுனாக்கா, நீங்க காத்தால 7 மணிக்கே வந்து நின்ட்டீங்கன்னா உங்களுக்கு பாயா கிடைக்கும். இல்லைனாக்கா எதுவும் கிடைக்காது, ஏமாந்து தான் போவீங்க. ஏமாந்து தான் போவீங்க. வந்து நிம்மதியாக சாப்பிடுங்க. நான் சாப்பிட்ட இன்னும் கை வாசனை கூட போல, அவ்வளோ அருமையாக செஞ்சுருக்குறாங்க. இது செய்தது வந்து உள்ளே இருக்கிறாங்க மேடம், அவங்க வந்து பேச மாட்டேங்கிறாங்க, உள்ளே ஒழிஞ்சுன்னுக்குறாங்க. அதனால நான் இந்த மேடம் கிட்டே பேசி முடிச்சிடுறேன். நம்ம கஸ்டமர் வந்தா நல்லா ஒரு கண்டிப்பா வயிறார சாப்பிட்டு போலாம். வீட்ல சாப்பிடுற மாதிரி சாப்பிடலாம். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, மத்தியானத்துல லஞ்ச் என்ன போடுறீங்க மேடம்? சாப்பாடு, சாம்பார், ரசம், அப்பளம், ஊறுகாய் இருக்கு. இந்த சண்டேஸ்ல ஓகே களி, போட்டி குழம்பு இருக்கு. இங்க ரொம்ப ஃபேமஸ். பெருங்க சுத்தி சரௌண்டிங் ஏரியால களி போட்டி குழம்பு பாருங்க மக்களே. களி போட்டி குழம்பு இருக்குதுங்களா? ஞாயிற்றுக்கிழமையில பிரியாணி போடுறேன்னு சொல்றாங்க. அது எப்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? நைட்ல ஃப்ரைட் ரைஸ், எக் ரைஸ் அதெல்லாம் போடுறாங்க. ஓ ப்ரோ, இப்படி காட்டுங்க. அவர் ராக் போட்டு வீடியோ பண்றதை விட்டு, மீன் பொரிக்கிறத விட்டு இப்போ எக் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் போடுறாரா? பேசுங்க நீங்க அதை பத்தி. ராக் போட்டு ஃப்ரைட் ரைஸ் போடுறோம். போதுமான டைம் இல்லாதனால கொஞ்ச நாள் தற்காலிகமாக நிற்க வச்சிருக்கிறேன். நாடி மசாலா போட்டால் அப்புறம் நான் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, அதனால இப்போ களி, போட்டி குழம்பும், பாயா மாத்திரம் எல்லாம் வாங்கி சாப்பிடணும்னு சொல்லிட்டு ராக்போர்ட் சார்பாக நான் கேட்டுக்கிறேங்க. நன்றி, வணக்கம். அப்புறம் என் தங்கமான தங்க சொல்ற ஜனங்களுக்கு தெரிவிச்சுக்கிது என்னன்னாக்கா, இங்கே வந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் பழைய ஞாபகம் உங்களுக்கு வரும். அந்த பாயா டேஸ்ட்டு, அந்த பாயாவோட வழுவழுப்பு, அப்புறமா அந்த தோசையோட சாஃப்ட்டு, இட்லி வந்து குஷ்பு இட்லி மாதிரி நல்லா பெருசாக போடுறாங்க. நீங்கள் நிம்மதியாக சாப்பிட்லாம். நீங்கள் கொடுக்குற காசுக்கு வறுத்துனே சொல்லலாம். நீங்கள் வந்து ஆறாமல் ஒரு வருஷம் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஊருக்காரு ஹோட்டல் திறந்துக்கிறாங்க, நம்ம தான் அவங்கள வந்து மேலே உயர்த்தணும். தேங்க்யூ மக்களே, பாய். And from Rockport and Phoenix.